إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலக்குகளின் பிரார்த்தனையை பெற்றுத்தரும் 11 நல்லமல்கள். மலக்குகளுடைய பிரார்த்தனையை பொறுத்தவரையில் அது எவ்வளவு சிறப்புக்குரியது, அது எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யாதவர்கள். அல்லாஹுடைய கட்டளையை அவ்வாறே நிறைவேற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மலக்குகளுடைய பிரார்த்தனை ஒருவருக்கு கிடைக்கின்றதென்றால் அது ஒரு மிக பெரும் பாக்கியமாகும். இந்த ஹதீஸை பாருங்கள், முஸ்லிமிலே பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா சமிஅதும் சியாஹத் தீக ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன். ஒரு சேவல் கூவுவதை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹுடைய அருளில் நின்றும் நீங்கள் பிரார்த்திங்கள். அல்லாஹ்விடத்தில் அவனது அருளை நீங்கள் பிரார்த்தியுங்கள். ஏனென்றால் அது ஒரு மலக்கை பார்த்துவிட்டது. ஒரு மலக்கை அது பார்த்துவிட்ட காரணத்தால் தான் அந்த சேவல் கூவுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எண்ணி பாருங்கள், அதாவது சேவல் மலக்கை பார்க்கும்போது நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதென்றால் அந்த மலக்குகள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் துஆ எவ்வளவு உயர்வாக சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த செய்தி முஸ்லிமில் 7096வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் புகாரியில் பாருங்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு. இமாம் ஆமீன் கூறினால், இமாம் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். ஓதி கைரில் மக்பூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன் என்று இமாம் ஆமீன் கூறும் போது நீங்கள் ஆமீன் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், அதாவது எவருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விடுகிறதோ அவரது முன் செய்த பாவங்கள், அவரது முன்னுண்டான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது புகாரில் 780வது செய்தியாக பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். பாருங்கள், மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டாலே என்ன முன்னுண்டான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த அளவுக்கு எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் மலக்குகள். அந்த மலக்குகள் எனக்காக உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்களாக இருந்தால் அது எவ்வளவு உயர்வானது சிறப்பானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று மலக்குகளுடைய துஆவின் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மற்றொரு செய்தியை பாருங்கள். இது அபூதாவுதில் பதிவாகிறது. 3854வது செய்தியாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்தபோது அவர்களுக்காக விருந்தளித்தார்கள். அவர்கள் ரொட்டியையும் அந்த ஜைத்தூனையும் கொண்டு வந்து வைத்து அல்லாஹுடைய தூதருக்கு விருந்து அளித்தார்கள்.
அதை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ செய்தார்கள்? அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல துஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா என்று துஆ செய்தார்கள். அதாவது நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறந்தார்கள், நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறப்பார்களாக. அதே போன்று நல்லவர்கள் உங்களுடைய உணவை உண்பார்களாக. வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, இன்னும் மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்திப்பார்களாக. அப்ப மலக்குகள் உங்களுக்காக என்ன செய்யட்டும்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கட்டும், உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடட்டும் என்று நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். நபியுடைய இந்த துஆவில், அதாவது நமக்கு யாராவது விருந்தளித்தால் நாம் இந்த துஆவை ஓதுவதற்கு இந்த செய்தியில் ஆதாரம் இருக்கிறது. இந்த துஆவில் நீங்கள் பார்க்கலாம், வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்களுக்கு மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கட்டுமாக, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடட்டுமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்கண்டா, அவர்களுடைய துஆ, மலக்குகளின் துஆ எவ்வளவு உயர்வானது, சிறப்பானது என்பதை நாம் இந்த செய்திகளிலிருந்து விளங்குகிறோம். அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் மலக்குகளுடைய துஆவை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மலக்குகள் எவ்வாறு துஆ கேட்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் மூமின்களுக்கு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு துஆ கேட்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவதிலிருந்தும் அவர்களுடைய துஆ எவ்வளவு உயர்வானது, சிறப்பானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, மலக்குகளின் பிரார்த்தனைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல முதலாவது அமலாக நாம் பார்ப்போம். ஒருவர் சதகா, தான தர்மம் செய்கின்ற போது அவருக்கு ஒரு மலக்குடைய துஆ அவருக்கு கிடைக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 1442வது செய்தியாக பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறங்குகின்றார்கள். அவ்விருவரில் ஒருவர் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்? யா அல்லாஹ், தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்து விடுவாயாக, அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா என்று அவர் பிரார்த்திக்கிறார். அந்த தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக. யாருடைய துஆ? மலக்குடைய துஆ கிடைக்கிறது. எந்த பாவமும் செய்யாத, அல்லாஹ்வுக்கு அணுவளவும் மாறு செய்யாத அந்த மலக்குடைய துஆ கிடைக்கிறது. யாருக்கு? எவர் சதகா செய்கிறாரோ, தான தர்மம் செய்பவராக இருப்பாரோ. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒன்றை சதகா செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்றை நாம் தர்மம் செய்துவிட வேண்டும். இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வதற்காக, அந்த மலக்குடைய துஆ நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைப்பதற்காக நம்மால் இயன்றதை நாம் ஒவ்வொரு நாளும் சதகா செய்யும் போது இந்த பிரார்த்தனை நமக்கு கிடைத்து விடுகிறது. அதே போன்று அந்த 2 மலக்குகளில் ஒருவர் இவ்வாறு தர்மம் செய்பவருக்கு பிரார்த்திக்கும் போது மற்றொரு மலக்கு எப்படி பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா என்று பிரார்த்திக்கிறார். தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று துஆ செய்கின்றார்கள். எனவே அந்த சதகாக்கள் தர்மம் செய்பவர்களுக்கு, தர்மம் செய்வதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தும், அதற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தும், அந்த சதகாக்களை, தர்மங்களை செய்யாமல் தடுத்துக் கொள்பவர்கள் இந்த செய்தியை பயந்து கொள்ள வேண்டும். தேவையுடையவர்கள் வரும்போது, அதே போன்று ஏழைகள், வறியோர்கள் நம்மை சூழ வாழும் போது, அவர்கள் பசியால் பட்டினியால் வாடுகின்ற போது, நாம் பசியாறுகின்றோம் என்றால், நாம் வயிறார உண்ணுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த துஆவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். யாருடைய துஆ? ஒரு மலக்குடைய துஆ. அதாவது ஒருவன் வசதி படைத்திருக்கிறான், ஏழைகளுக்கு உதவுவதற்கு அவனுக்கு வசதி இருந்தும் அவன் தனது பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு உதவாமல் தடுத்துக் கொள்கிறான் என்றால், அங்கே அந்த வானவர் அழிவை பிரார்த்திக்கிறார் என்றால் இது எவ்வளவு கடும் எச்சரிக்கை. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த பொருளாதாரத்தில், இந்த செல்வத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் சதகா செய்யக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறும்போது நமக்கு மலக்குடைய துஆ, அந்த வானவருடைய துஆ நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மலக்குகளின் துஆவுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு! பல அறிஞர்கள் சொல்வார்கள், மலக்குகளுடைய துஆக்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக, துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி புகாரில் 1442வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அடுத்து நாம் 2வது நல்லமலை பார்ப்போம். மலக்குகளுடைய பிரார்த்தனை எமக்கு கிடைக்கக்கூடிய நல்லமல்களில்
ஒருவர் தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில், அந்த தொழக்கூடிய இடத்தில் மஸ்ஜிதில் அவர் வுதுவோடு அமர்ந்திருக்கும் போது, வுதுவுடன் இருக்கும் போது அவருக்கு மலக்குகளின் துஆ பிரார்த்தனை கிடைக்கிறது, மலக்குகளின் துஆ கிடைக்கிறது. அதாவது அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மலக்குடைய துஆ தான் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். இதுல பன்மையாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. மலக்குகளின் துஆ, மலக்குகளின் துஆ உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப நாங்க இதுக்கு முன்னால் உள்ள செய்தியில் என்ன, அதற்கென்றே அல்லாஹ் மலக்கை இறக்குகிறான், ஒரு வானவரை இறக்குகிறான் என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த வணக்கத்துக்கு இருக்கிறது, சதகாவுக்கு. அதே போன்று இந்த வணக்கம் என்ன, இது தொழுகை. ஒருவர் என்ன செய்கிறார், ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், உங்களில் ஒருவர் தொழுமிடத்தில் வுதுவோடு இருக்கும் போதெல்லாம் அவருக்காக வானவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். அவர் எப்படி, அந்த வுதுவை முறித்துக் கொள்ளாமல் வுதுவோடு இருக்கும் காலமெல்லாம், வுதுவுடன் இருக்கும் போதெல்லாம் அவருக்காக வானவர்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டுவாயாக என்று இவ்வாறு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அமல், இந்த இபாதத் இன்று நம்மில் எத்தனை பேரிடம் இருக்கிறது? தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு சென்றால் தொழுதுவிட்டு எங்கே அவசரமாக வெளியே செல்வது என்றுதான் என்ன செய்கிறார்கள், ஒரு பதறி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு பதட்டத்தோடு இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள் சென்றால் எப்போது வெளியாகுவது, எப்போது இகாமத் சொல்வார்கள், ஏன் 2-3 நிமிடங்கள் இகாமத்துக்கு தாமதமாகிறது, நேரத்தை பார்ப்பார்கள், அதே போன்று முஅத்தினை பார்ப்பார்கள். இப்படி அவசரமாக தொழுதுவிட்டு வெளியேறுவதற்குரிய வழிகளை பார்க்கிறார்களே தவிர இந்த உயர்ந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு நம்மில் எத்தனை பேர் போட்டி போடுகிறோம், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் தொழுகைக்காக கொஞ்சம் முன்னால் சென்று அமர்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்று தொழக்கூடியவருடைய நிலை என்ன என்றால், இகாமத்து சொல்லும் வரை மஸ்ஜிதுக்கு செல்வது கிடையாது. பெரும்பாலானுடைய நிலை என்ன, இகாமத்து சொன்ன பிறகுதான் மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள் என்ற நிலை இன்று பலரிடம் காணப்படுகிறது. எனவே இந்த மிக பெரும் சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வுதுவோடு அந்த தொழக்கூடிய இடத்திலே நாம் அமருகின்ற போது, அந்த தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமரும் போது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு சிறப்பும் சேர்ந்து வருகிறது. அதாவது, உங்களில் ஒருவர் தொழுவதற்காக காத்திருந்து தொழுகைதான் அவரை தம் மனைவி மக்களிடம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்குமாக இருந்தால் அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார். அவர் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, வுதுவோடு இருக்கிறார். அவர் வுதுவோடு இருப்பது எதற்காக, தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார், வேறு யாரையும் எதிர்பார்த்து அமரல, யாரோ வருகிறார், யாருடைய வருகையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கல. அவர் தொழுகையை எதிர்பார்த்து தான் அவருடைய தனது குடும்பத்திடம் தனது பிள்ளைகளிடம் செல்வதை விட்டு அவரை தடுத்தது அவரது தொழுகை என்றால், அவர் தொழுகையில் இருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார் என்ற நன்மைதான் அவருக்கு பதியப்படும் என்ற சிறப்பும் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்க புகாரில 659வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களை, மற்றும் ஒரு ரிவாயத் முஸ்லிம்ல 1538வது ரிவாயத்தாக வருகிறது. அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்று அவர் என்ன செய்கிறார், அவர் மஸ்ஜிதிலே தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார், தொழுகை தான் அவர் என்ன செய்கிறது, தடுக்கிறது, தொழுகைக்காகத்தான் அமர்ந்திருக்கிறார் என்றால் மலக்குகள் அவருக்காக, அவர் அவ்வாறே உழுவோடு அமர்ந்திருக்கும் காலமெல்லாம், யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் உழுவோடு இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவருக்காக அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம துப் அலைஹி என்று இப்படி அவருக்காக மன்னிப்புக்காக, அதே போன்று அவருடைய ரஹ்மத்துக்காக, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் துஆ செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள், இவ்வளவு பெரிய சிறப்பு உயர்வு. அதாவது நாம் பாவங்களை சுமந்த பாவிகளாக இருக்கிறோம், மலக்குகள் அப்படிப்பட்டவர்களா, எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், உயர்வானவர்கள், அவர்கள் துஆ செய்கிறார்கள். எனவே இதை பெண்களை பொறுத்தவரையில், பெண்கள் தங்கள் வீடுகளில் தொழுகிறாங்களா, அவங்க வீட்டில் தொழக்கூடிய அந்த இடத்தில் அவங்க இந்த அமலை செய்யும் போது, தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது அவர்களும் இந்த சிறப்பை அடையலாம். இதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ் நாங்கள் எப்படி படிக்கிறோம், ஃபீ முஸல்லா, தொழக்கூடிய இடத்தில், அப்ப தொழும் இடத்தில் அவர்கள் அமருகும் போது இந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம் என்பதையும் நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் 3வது அமல், மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் 3வது அமலை நாம் பார்ப்போம். 3வது அமல் என்ன, நாம் கற்ற இல்ம், நாம் கற்ற மார்க்கத்தை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். அதாவது நாம் மார்க்கத்தை கற்றுவிட்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் நம்மோடு நாம் அதை சுருக்கிவிடக் கூடாது. மாறாக
அந்த இல்மை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது ஒரு ஆலிம் என்பவர் எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அதாவது ஆலிம் என்பவர் மிகவும் உயர்வானவர், சிறப்புக்குரியவர். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான். அதே போன்று மலக்குகள் வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், அந்த மலக்குகள் எந்த அளவுக்கு என்றால், அதாவது எறும்பு உட்பட, அதனுடைய பொந்தில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் உட்பட, கடலில் உள்ள மீன்கள் உட்பட, லயுசல்லூன் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள்? பிரார்த்திக்கிறார்கள். யாருக்காக? அலா முஅல்லிமின் நாசி அல் ஹைர், மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். மலக்குகள் மட்டுமல்ல, பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எறும்பு உட்பட, கடலில் வாழக்கூடிய மீன்கள் உட்பட என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது நாம் மக்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடியவதாக, நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், பாவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான், சினிமாவை பரப்புகிறான், இசையை பரப்புகிறான், பாவங்களை பரப்புகிறான், பாவங்களின் பால் பிறரை தூண்டுகிறான். இப்படித்தான் நாங்கள் பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் எவ்வளவு துர்ப்பாக்கியவான், இவன் மரணித்தாலும் இவனது பாவங்களுடைய ஏடு மூடப்படாது. ஏன்? இவன் பாவங்களை அறிமுகப்படுத்தி அந்த பாவங்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவன் கபரிலே அடக்கப்பட்டு விட்டாலும் அந்த பாவங்கள் அவனது கபரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நன்மையை அவன் பரப்பி அந்த நன்மை மக்களுக்கு மத்தியிலே சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவன் மரணிக்கிறான். அவன் மரணித்து விட்டாலும் அவனது கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், மலக்குகளுடைய பிரார்த்தனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் நாம் நன்னதை கற்றுக் கொடுத்தல். நாம் முதல்ல நமது குடும்ப மனைவி மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தல், அதே போன்று ஏனையவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், மார்க்கத்தை நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்தல், இது நமக்கு மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். அபு உமாமா அல் பாஹிரி ரலியல்லாஹு அறிவிக்கூடிய செய்தி திருமிதி 2685வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் பார்ப்போம் 4வது அமல், மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களில், அதாவது மார்க்க கல்வியை ஒருவர் தேடுவது. மார்க்க கல்வியை ஒருவர் தேடி படிக்கிறார் என்று சொன்னால், மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு, அந்த மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். வானில் உள்ளவர்கள் யாரு? வானில் உள்ளவர்கள் மலக்குகள் இருக்கிறார்கள், மலக்குகள். அதே போன்று பூமியில் உள்ளவர்கள், எந்த அளவுக்கு கடலில் உள்ள அந்த மீன்கள் உட்பட, யாருக்காக? அந்த இல்மை தேடக்கூடியவர்களுக்காக, மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்காக விரிக்கின்றார்கள், தாழ்த்துகிறார்கள். அந்த இல்முடைய அந்த பொருத்தம், அவ்வளவு உயர்ந்த இல்மை அவன் கற்றுக்கொள்கிறான், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறான். இன்று உண்மையில் மார்க்க கல்விக்கு அந்த அளவு ஒரு பெருமதி இருக்கிறதா, உயர்வு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், உண்மையில் மார்க்க கல்விக்கு நாம் என்னிடம் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த சிறப்பு, இதை அபு தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இது இப்னு மாஜா, அதே போன்று திருமிதி போன்ற நூல்கள் அஹமதில் எல்லாம் இடம்பெறக்கூடியது. ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்று இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இது 4வது அமலாக நாம் இதில் பார்க்கிறோம். 5வது அமலாக என் அருமை சகோதரர்களே, மலக்குகளின் துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில், நாம் பிற சகோதரனுக்காக நாம் மறைவில் துஆ செய்கின்ற போது, நமது பிற சகோதரர்களுக்கு, அதாவது பிற சகோதரர்களுக்கு மறைவில் யார் துஆ செய்வார்கள்? எந்த உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்குமோ, எந்த உள்ளத்தில் கசடு, வஞ்சகம், பொறாமை இவைகள் எல்லாம் இல்லாமல் எந்த உள்ளம் பரிசுத்தமான தூய்மையான உள்ளமாக இருக்குமோ அந்த உள்ளம் தான் இதை செய்யும், இல்லையா? உள்ளத்தில் கசடு, வஞ்சகம், பொறாமை இவைகளை நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? தனது சகோதரனுக்கு மறைவில் துஆ செய்ய மாட்டான். அப்ப இவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? தனது சகோதரனுக்காக மறைவில் துஆ செய்வார்கள். அப்படி மறைவில் தனது சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆ முஸ்தஜாபா, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ. எந்த அளவுக்கு? அவனது தலைக்கு மேல் ஒரு மலக்கு அதற்காகவே பொறுப்பாக்கப்படுகிறார். எதற்கு? அவன் தனது சகோதரனுக்கு மறைவில் கேட்கக்கூடிய துஆவுக்கு. அவன் தனது சகோதரனுக்கு நன்மையை பிரார்த்திக்கும் போதெல்லாம் அந்த பொறுப்பாக்கப்பட்ட வானவர் ஆமீன் என்று சொல்வார். அந்த துஆவுக்கு மட்டும் ஆமீன் என்று சொல்வார். அதே போன்று நீ உனது சகோதரனுக்காக என்ன நன்மையை கேட்கிறாயோ அது உனக்கும் உண்டு.
என்று சொல்வார். இவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். எனவே நமக்கு மலக்குகளுடைய துஆ கிடைக்கக்கூடிய மற்றொரு உயர்ந்த ஒரு அமல் தான் என்ன, நாம் பிற சகோதர முஸ்லிமுக்காக துஆ செய்வது. இன்று பார்த்தீங்கன்னா பலருடைய நிலை எப்படி இருக்கிறது, பிறருக்கு அதாவது கெடுதியைத்தான் நினைக்கிறார்கள், பிறருக்கு தீயதைத்தான் நினைக்கிறார்கள், பிறருக்கு நல்லது நடந்தால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற அதாவது உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி இந்த சிறப்பை பெறலாம்? நாம் நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்தி நமது சகோதரர்களுக்காக நாம் மறைவில் துஆ செய்பவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும் போது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த செய்தி முஸ்லிம் 2733 செய்தியாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி இதில் நாம் மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய 5வது அமலாக பார்க்கிறோம். அடுத்த 6வது அமல், மலக்குகளின் துஆவை பெற்றுத்தரக்கூடிய 6வது வணக்கம், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிகிறான், அதே போன்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக அருளை வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யாருக்கு? அந்த முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்கள். தொழுகையில முதல் அணியில் இருப்பார்களா இல்லையா? அந்த முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆரம்ப சஃப்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துஆ இருக்கிறது. முதல் சஃப் தவறிவிட்டால் 2வதிலாவது போய் சேர்ந்து விட வேண்டும். ஏன்? அந்த முதல் சஃபில் உள்ளவர்களுக்கு தான் இந்த சிறப்பு கிடைக்கிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அதாவது தொழுகைக்கு செல்லக்கூடிய நாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்னால் போய்விட்டோம் என்றால் நாம் அந்த முதல் சஃபை அடைந்து விடலாம். ஆனால் ஷைத்தான் என்ன செய்யலாம்? அதற்கு விடுறான் இல்லை. ஏதாவது வேலைகள் அல்லது வீணான காரியங்கள் அல்லது மொபைல், வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக் இவைகள்ல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது? நேரத்தை வீணடித்து நாம் அங்கே மஸ்ஜிதுக்கு நாம் தாமதமாக செல்கிறோம். அந்த முதல் சஃப் நமக்கு தவறுகிறது. ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும், நான் இறுதியாக முதல் சஃபில் எப்போது தொழுதேன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இது இருக்கிறது. இந்த செய்தி அதாவது சஹீஹ் அத்-தர்கீப்ல பதிவாக இருக்கக்கூடிய, இன்னும் பல நூல்கள், ஹதீஸ் நூல்கள் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் என்று இதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 7வது அமலாக நாம் பார்ப்போம். அதாவது ஒருவர் என்ன செய்கிறார்? நோன்பு நோட்பதற்காக சஹர் செய்கின்ற போது அந்த சஹருடைய உணவு என்பது பரக்கத்துக்குரியது. சொன்னாங்க அந்த சஹருடைய உணவு என்பது என்ன? அது பரக்கத்துக்குரியது. அந்த சஹரை நீங்கள் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு மிடர் தண்ணீரை குடித்தால் நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான். அல்லாஹுடைய அதே போன்று மலக்குகள் அந்த சஹர் செய்வர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தி ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய சஹீஹ் அத்-தர்கீப்ல பதிவாக இருக்கக்கூடிய 1007வது எண்ணில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறப்பை நாம் அடைவதாக இருந்தால் நாம் உபரியான நோன்புகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்தான நோன்போடு மாத்திரம் சுருக்கி விடாமல் உபரியான நோன்புகளையும் செய்யும் நாம் நோற்று இவ்வாறு சஹர் செய்யும் போது இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் வருவோம் 8வது அமலுக்கு வருவோம். 8வது அமலை பொறுத்தவரையில சஃப்கள்ல சேர்ந்து இருப்பது. இது நாம் கொரோனாவுடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலத்தில் இருக்கிறோம். என்ன செய்து? சஃப்களில் விலகி தொழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நோயின் பரவாமல் இருப்பதற்காக இவ்வாறான மார்க்க தீர்ப்புகள் அறிஞர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹுடைய மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யாருக்கு? அதாவது யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப், சஃப்கள்ல அந்த அணிகள்ல சேர்ந்து இருப்பவர்கள், தொழுகையுடைய சஃப்கள்ல சேர்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹுடைய மலக்குகள் அருள் வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய 821வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில பலரும் இதை என்ன செய்யறாங்க? சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இதுல பலவீனம் இருப்பதாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரை அதாவது இமாம் தபரானி, அதே போன்று இமாம் முந்திரி, அதே போன்று இமாம் சுயூத்தி, இமாம் அல்பானி போன்றவர்கள் எல்லாம் இதை ஹசன் சஹீஹ் என்ற தரங்கள் இதை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் இதில் பார்ப்போம் 9வது அமலாக நாம் இதில் பார்க்க போவது மலக்குகளுடைய துஆவை பெற்று தரக்கூடிய அமல்களில் நபி மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத். நாம் ஆதாரப்பூர்வமான செய்தி நாங்கள் முஸ்லீம்ல பார்க்கிறோம். அதாவது ஒரு முறை நபி மீது ஸலவாத்தை சொல்லும் போது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இது எப்படி வருகிறது? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள்,
ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்லும் போது என்ன செய்கிறார்கள், மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக என்ன செய்கிறார், அருள் வேண்டி மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள். அப்ப அவர் என் மீது ஸலவாத்து சொல்லும் காலம் எல்லாம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலக்குகள் என்ன செய்வார்கள், அவருக்காக அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டி பிரார்த்திப்பார்கள். எனவே ஒருவர் என்ன செய்யட்டும், ஒரு அடியார் ஸலவாத்தை அதிகப்படுத்தட்டும் அல்லது குறைக்கட்டும், அது அவரது விருப்பத்தில் உள்ளது. ஆனால் இதை ஆர்வப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன அதிகப்படுத்துறது தான் ஆர்வப்படுத்தி சொல்றான். இவ்வாறு சொல்லும் போது ஒருவர் நபி மீது ஸலவாத்து சொல்லும் போது மலக்குகள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்தில் அவருக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில இது இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற நூல்கள் இடம்பெறுகிறது. இதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஷுஐபுல் அர்னாவுத் அவர்கள் இதை ஹசன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அஹ்மத் ஷாக்கிர், சஹாவி போன்றவர்கள் எல்லாம் இதை என்ன செய்யறாங்க, ஹசன் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. எனவே அந்த அடிப்படையில் நபி மீது ஸலவாத்து சொல்லும் போதும் நாம் இந்த சிறப்பை என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் இதில் 10ஆவதாக பார்ப்போம். அதாவது மலக்குகளின் துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் ஒரு நோயாளியை நாம் நலம் விசாரிக்கின்ற போது, ஒரு நோயாளியை நாம் நலம் விசாரிக்கின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இது வருகிறது. இந்த செய்தியில் இதனுடைய அறிவிப்பாளர்கள் சில விமர்சனங்களும் இதிலே காணப்படுகின்றன. ஆனாலும் சில சஹீஹான ஹதீஸ்களை நாம் பார்க்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது நீங்கள் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக நீங்கள் வந்துவிட்டால், ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்கு, நலம் விசாரிப்பதற்கு, அல்லது ஒரு மரணித்தவர் அந்த மரணித்தவருடைய வீட்டுக்கு நீங்கள் அப்படி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க நல்லதை தவிர நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்கிறார்கள். மலக்குகளுடைய ஆமீன், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர், நீங்க என்ன செய்யுங்க, நன்மையை தவிர நீங்க துஆ செய்யாதீங்க, பிரார்த்திக்காதீங்க. என்ன ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்பவற்றுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். மலக்குகள் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு இடம் இது. இந்த இடத்துல ஒருவர் என்ன செய்வது, நல்லதையே பிரார்த்திக்கட்டும். ஏன் மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்கன்னா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போன்று இந்த செய்தியில ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார், அல்லது தனது ஒரு சகோதரனை அல்லாஹ்வுக்காக அவரை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக செல்கிறார். அப்படி செல்லும் போது ஒரு அழைப்பாளர் என்ன செய்கிறார், அழைத்து சொல்கிறார், உங்களுடைய இந்த பயணம் என்ன ஒரு நல்ல பயணமாக அமையட்டும். அதே போன்று நீங்க என்ன செய்யட்டும், நல்ல பயணமாக அமைந்து விட்டது, நீங்க சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடத்தையும் நீங்க என்ன செய்தீங்க, நீங்கள் அடைந்து விட்டீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்வார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியுடைய அறிவிப்புல சில விமர்சனங்கள் இருக்கிறது. அதே போன்று ஆனால் நோயாளியை நோய் விசாரிப்பது என்ன சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்பதெல்லாம் வேற ஹதீஸ்களில் நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு செய்தி வருது, இது அலி ரலியல்லாஹு ஒரு கூற்றாகத்தான் இந்த செய்தியை சிலர் கூறுகிறார்கள். அதாவது ஒரு அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக யார்கிட்ட வராங்க, அல் ஹசன் இப்னு அலி அவர்களிடம் வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது அந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, நீங்க என்ன நோய் விசாரிக்க வந்தீங்களா அல்லது சும்மா வந்தீங்களா, ஒரு விசிட்டுக்கு மாதிரி வந்தீங்களாண்டா, இதை அவங்களை நோய் விசாரிப்பதற்கு வந்தேன். அப்போது அவர் சொல்றார், அலி ரலியல்லாஹு அவங்க என்ன கூறியதாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக அவங்க சொல்லக்கூடிய செய்தி, யார் ஒரு நோயாளியை காலையில் நோய் விசாரிக்க செல்கிறாரோ மாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மாலையில் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க வந்தால் 70,000 மலக்குகள் காலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இந்த ரிவாயத்திலும் விமர்சனங்கள் இருக்கிறது. இது அலி ரலியல்லாஹுடைய கூற்றாக வரக்கூடியதான், இது என்ன ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்று குறிப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது நபித்தோர்களுடைய கூற்றுகளை பொறுத்தவரையில மறைவான விஷயங்களோடு அது தொடர்படும் போது என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளாக என்ன செய்வாங்க, அதை குறிப்பிடுவார்கள் என்ற ஒரு விதி இதுல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இது மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை 10ஆவதாக நாம் இதிலே அடையாளப்படுத்துகிறோம். அடுத்ததாக 11ஆவது ஒரு அமல், இதில் மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல ஒருவர் இரவில் வுது செய்து கொண்டு தூங்குகிறார். நாங்க பார்க்கிறோம் புகாரில வர செய்தியில பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க இரவில் தூங்க செல்லும் போது தொழுகைக்கு வுது செய்வது போன்று வுது செய்து கொள்ளுங்கள். வுது செய்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஓதுங்கள். அந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் நீங்கள் ஃபித்ராவில் மரணித்தவர் என்ற சிறப்பு இருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்கிறது,
ஒருவர் உதுவோடு இரவிலே தூங்கச் செல்லும் போது ஒரு ஒரு மலக்கு என்ன செய்கிறார்? அவருடைய அந்த தலைப்பக்கமாக ஒரு மலக்கு இருக்கிறார். ஒரு மலக்கு இருந்து அவர் எழும் வரை அவருக்காக இவ்வாறு துவா செய்கிறார் என்றால், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அப்திக ஃபுலான் ஃபஇன்னஹு பாத தாஹிரா. என்ன, யா அல்லாஹ் உனது இந்த அடியானை மன்னிப்பாயாக, அவர் இரவை என்ன வுதுவோடு கழிக்கிறார், வுது செய்தவராக தூங்குகிறார் என்று வரக்கூடிய இந்த செய்தி, இதை ஷேக் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இதை ஹசன் என்று சொல்கிறார்கள். 2539 செய்தியாக இது அவருடைய அந்த தொகுப்பிலே பதிவாகிறது. அப்ப எனவே இவ்வாறாக இந்த அமல்கள் எல்லாம் மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்று சொன்னால் அது சாதாரண அமல்கள் அல்ல. ஏனென்றால் மலக்குகளுடைய துஆ அவ்வளவு உயர்வானது, சிறப்புக்குரியது. அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வாறு நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த மலக்குகள். எனவே மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய இவ்வாறான அமல்களில் நாம் போட்டி போட வேண்டும். இவ்வாறான அமல்கள் நாங்க என்ன செய்ய வேண்டும்? போட்டி போட வேண்டும். அந்த அமல்கள் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த செய்திகள், புகாரி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய செய்திகள், அந்த செய்திகள் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றன? குறிப்பாக நாம் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நாம் இன்னொரு தொழுகைக்காக அமர்ந்திருப்பது, அல்லது நாம் முன்கூட்டி கொஞ்சம் மஸ்ஜிதில் போய் அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து உதுவோடு அமர்ந்திருப்பதெல்லாம் மிக பெரும் ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைப்பதற்கு, அவனது மகஃபிரத் நமக்கு கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறதே, அவர்கள் மலக்குகள் அல்லாஹ்விடம் அதற்காக துஆ செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறந்த அமல்களில் முந்தி செல்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.